இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்குற ஜாமுக்கு பதிலாக வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக கெமிக்கல் இல்லாத ஒரு ஜாம் எப்படி செய்யணும் நான் சொல்லித்தர பாருங்க. ஃபஸ்ட்டு தக்காளி போட்டுக்குவோம், சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்குவோம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிடுச்சு, நல்லா ஸ்மாஷ் பண்ணி வதக்கிடுச்சு. நீங்கள் அடுத்தது சர்க்கரை போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ஏலக்காய் போட்டுக்கிறோம். ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம். பேரிச்சம்பழம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறோம். ரெண்டாவது வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். திராட்சை போட்டுக்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெய்யில் வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஜாம் ரெடி ஆனதுக்குள்ளே வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இதில் போட்டு நல்லா கிளறி எடுக்கணும். ஒரு தடவை இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைய திருப்பி திருப்பி இதுவே கேட்பாங்க. ஆனால் நீங்கள் செஞ்சு கொடுக்க ரெடியாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.